இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவருக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வேண்டசியா இருக்காரு. வெர்டிகோ தலை சுற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எலும்பு தேய்மானத்தில் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, தலை ரொம்ப ஒற்றை தலைவர் ரெட்டை தலைவர் இருந்தாலும் தலை சுற்றல் வரும். ஒரு சிலருக்கு எலும்பு தேய்மானமாக இருக்கிறதுனால தலை சுற்றல் வரும். ஒரு சிலருக்கு காது இரைச்சல் சவுண்டு இருக்குது, அந்த ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் வரும். சரி, என்ன காரணத்துக்காக அந்த வெற்றிகை வருது, வந்தால் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது, நிறைய வீடியோக்கள் இதை பற்றி போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு புதுமையான தகவல், புதுமையான மருந்து. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு நிறைய பேருக்கு வெர்டிகோ பிரச்சனை இருக்குது. எலும்பு தேய்மானத்தினாலையும் ஒரு சிலருக்கு வருது, காது இரைச்சல் காது சவுண்டு இருக்குது அப்படின்னாலையும் ஒரு சிலருக்கு வருது. ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவர் ரெட்டை தலைவர் இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது, அபாலமண்ட சூடாக இருக்கனாலையும் வருது. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளால் வெர்டிகோ சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. வெர்டிகோ சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டால் சொல்லவே முடியாது, வெளியில் போகவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய காணொலி போட்டிருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னீங்களே, அது என்ன ஐயா? அது கர்ணசூலைன்னு சொல்லுவாங்க. அதாவது சிற நோய் தான் இது. காதில் இருக்கிற அந்த அரைகோள கிண்ணங்கள் அது ஒரு திரவத்தில் மிதந்துகிட்டே இருக்கும். அது வந்து இன்பேலன்ஸ் ஆகும்போது இந்த மயக்கம் வரும், அந்த தலை சுற்றல் மயக்கம் அந்த மாதிரி வரும். அது அந்த கர்ணசூலைங்கிறது ஒரு வகையான வாத நோய் தான். அது அந்த வாதத்தை கலைச்சி வெளியே எடுத்துட்டாமே நமக்கு அந்த தலை சுற்றல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது நம்ம வேறு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வாரம் தான் ஒரு அம்மாவுக்கு கொடுத்து சரியாயிட்டு, அவங்க மகள், அவங்க மருத்துவர் தான், அவங்க நமக்கு சொல்லி அப்படி நம்ம பயன்படுத்தினது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது என்னென்னா வெறும் சூரணமாக இல்லாமல் நம்ம காதுக்கும் கொடுத்துருக்கோம். அந்த வெர்டிகோங்கிறது காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. அந்த கர்ணசூலையை அந்த வாதத்தை எடுக்கணுன்னா உள்ளுக்கு இந்த சோரணம் பருப்பம் சேர்ந்து வரும் காம்பினேஷன். இதை எடுத்துக்கிட்டே 2 வேளை, காலை இரவு 2 வேளை 1 கிராம் அளவு வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து காதில் 2 காதுலையும் 10 நிமிஷம் ஒரு காதில் விட்டுட்டு வெயிட் பண்ணணும். பஞ்சு வச்சு அடிச்சுட்டு ஒரு கழிச்சு படுத்து திருப்பி இன்னொரு காதுக்கு விட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம். 2மே எடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட். அந்த தலை சுற்றலுடைய அந்த அடிக்கடிக்கு வர்றது அந்த குறையிறத கண்கூட பார்க்கலாம். இது நம்ம அனுபவத்தில் கொடுத்து பலன் கண்ட ஒரு முறை இது. ஆமாங்க. இப்போ எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க? குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 75-100 பேர் கொடுத்துருப்பாங்க இது. ஆமாம், நல்ல ரிசல்ட். இந்த காது இரைச்சலெல்லாம் சரியாகுது இல்லையா? ஆமாங்க. அது காது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுக்கலாம், வெர்டிகோக்கும் எடுக்கலாம். நண்பர்களே, காது இரைச்சல், காதில் சவுண்டு வருது, காதில் கொய்யன சவுண்டு வருது, கெய்யன சவுண்டு வருது, ரிங்காரம் பண்ண மாதிரி இருக்குது, பூச்சி கத்துற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் மிக சிறப்பாக வேலை செய்யும். காது சம்மந்தமான பிரச்சனைகள், காதில் சீடு வருது, எதுவாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி இது வெர்டிகோ சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்கின்றது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு லாங் டைம் மருந்து எடுத்துருக்கிறீங்க, இல்லை மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன், உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட உள்ள பேஷண்ட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படிப்பட்ட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.